நீங்கள் ப்ரீடர்ஸ் கிட்ட போய் பெட்ஸை விலை கொடுத்து வாங்கும்போது உங்கள் பணம் அந்த அனிமல்ஸை அப்யூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. நீங்கள் அனிமல் அப்யூஸுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு பே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு பெட் ஷாப்பில் போய் ப்ரீடர்ஸ் கிட்ட கேட்ஸ் டாக்ஸ் வாங்காதீங்க. அழகுக்காக வாங்காதீங்க. இங்கே சாப்பாட்டுக்காகவும் ஒரு கை நம்மளை தொடாதா, கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைக்காதா, கொஞ்சம் படுக்க இடம் கிடைக்காதா, வெயில் நேரத்தில் தண்ணி கிடைக்காதான்னு ஏங்கி அவ்வளோ பெட்ஸு கேட்ஸு டாக்ஸு ரோட்டில் நிற்கிது. அடிபட்டு இறந்து போகிறாங்க. பார்க்கவே அப்படி இருக்குது. அவங்களெல்லாம் விட்டுட்டு போய் நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்குனீங்க பணத்தை கொடுத்து அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ப்ரீடர்ஸ் என்கரேஜ் பண்ணுறீங்க. அவங்க நிறைய ப்ரீட் பண்ணுவாங்க. அதுக்காக நிறைய ப்ரீட் கேட்ஸை கொடுமைப்படுத்துகிறாங்க. சேலாகாத கிட்டன்ஸ் எல்லாம் கம்பிக்கு பின்னாடி கிடக்குது. டிசீஸ் ஆகிடுச்சுன்னா லாபத்துக்காக விற்கிற ப்ரீடர்ஸ் யாராவது 10-15,000 கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? வேலை மெனக்கிட்டு தூக்கிட்டு போவாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? அப்படியே கம்பிக்கு பின்னாடி போட்டுவாங்க. முன்னாடி இருக்கிற அழகான விஷயங்களை பார்த்து ஏமாறாதீங்க. அதுக்கு பின்னாடி கம்பிக்கு பின்னாடி அவங்களுக்கு இருட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு கண்ட்ரி ப்ரீட்ஸை அடாப்ஷன் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் திருச்சியில் அடாப்ஷன் இருக்காங்க. ப்ளீஸ் அடாப்ட் பண்ணிக்கோங்க.